முருகன் முன்னோரா அல்லது கடவுளா? பொலிடாக்ஸ் மற்றும் பாரிசாலன் அவர்களுடைய அந்த காணொளி முழுக்க பார்த்து முடிச்சிட்டும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் போகிற இந்த காணொளியில் யாரும் எதிர்பார்க்காத பல விஷயங்கள் பற்றி அவங்க பேசியிருக்காங்க. ஆனால் இது முடிவுக்கு வந்ததான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னு கேட்டால் இருவரும் அவர்களது கருத்து என்னவோ அதை பதிவு செய்து அப்படியே நிறுத்திட்டார்களே தவிர இதில் இது சரி அது சரி அப்படின்னு நம்மளால் புரிந்து கொள்ள முடியல. ஆனால் நான் ஒரு சில விஷயங்களை இந்த நிகழ்வு மூலயமா புரிந்து கொண்டேன். அதை நான் முதல்ல பதிவு செய்திடணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது போக போக அந்த விஷயத்தை நம்ம கடந்து போயிடக்கூடாது. அண்ணன் சீமான் அவர்கள் பல மேடைகளில் பேசும்போது சொல்லுவாங்க, எல்லாத்துக்குமான ரைட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கணும். இந்த பேட்டன் ரைட்ஸுங்கிறது நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கிறது எவ்வளவு பெரிய தவறானதுங்கிறது அப்புறம் தான் தெரியும். நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, எல்லா வளங்களும் இருக்குது. அப்போ நம்ம மாட்டின அதோட வாழலாம்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கோமே தவிர, இது என்னிடத்தில் இருக்கிறது, இது என்னுடைய நிலத்தில் இருக்கிறது, எனக்கான உரிமை அப்படிங்கிற மாதிரி இது என்னோடது. அதாவது இந்த நெல் எப்படி என்னது அப்படின்னு நம்ம பதிவு பண்ணுறோமோ, இங்கே விளையுது அப்படின்னும் போது அதுபோல் வேப்ப மரத்துடைய மஞ்சளுடையது அப்படிங்கிற எல்லாத்துடைய பேட்டன் ரைட்ஸ் நம்மக்கிட்ட இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டவர். அதுதான் எனக்கு இந்த காணொளி முடிவில் என்னால் உணர முடிந்தது. காரணம் என்ன அப்படின்னா, இவர்கள் ஆதாரங்கள் அப்படிங்கிற பேரில் பதிவு பண்ணுற எல்லா விஷயமும் பாடல்கள்ல இருந்து ஒரு வரி இருவரின்னு எடுத்து அவங்க மண்ணு பத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிவனுடைய பையன் அப்படிங்கிற ஒரு கதையும், முருகன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் அவருடைய தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, பார்வதியின் மகன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்திற்கும் தனித்தனி வகையில் ஒரு கதை எடுக்கிறாரு. ஆனால் அவர் எடுக்கிறதுலே சிவப்பதிகாரத்தில் இருக்கிறதுலையும் இன்னொரு ஒரு பாடலில் இருக்கிறதுலையுமே ரெண்டுமே வேறு வேறு கதை. அதையும் பாரி விளக்குறாரு. ஆனால் அது அவர் ஏற்க மறுக்கிறாரு. அது எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம். ஆனால் அதில் இந்த வரி இருக்குன்னு சொல்லி அதை மட்டும் அவர் விடாப்படையாக பிடிச்சிக்கிறாரு. அவர் பிடிச்சிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்களுக்கு எந்த கருத்து சரின்னு படுதோ அதை பிடிச்சிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த விஷயம் ஆரிய கலப்பினால் வருகிறது அப்படிங்கிறத பாரி சொல்வதை அவரால் ஏற்க முடியல. அது ஏன்றதை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அவரால் ஏற்க முடியல. இன்னும் சொல்லப்போனால் சம்பந்தமே இல்லாத ஒரு நபர், இவர்கள் இருவருக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு நபராக இருக்கக்கூடிய சுகி சிவம் அவர்களை வந்து ஒரு விஷயம் பேசுகிறாரு. அந்த கல்வெட்டுகளில் பேசுகிறதுல அந்த மொத்த பாடல்களில் ஒரு சில விஷயங்களை இவர் தவிர்க்கிறார். அந்த தவிர்த்ததை எடுத்துக்காட்டி அந்த இடத்துல எப்படி இந்த சாதிய விஷயத்தை அவர் கையாண்டிருக்காரு அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாரு. ஆனால் அதற்கான பதிலை அவரால் சொல்ல முடியல. கடைசியில் என்ன சொல்கிறார், இப்போ என்ன அவர் வந்து இந்த சாதிய பிரச்சனை ஏற்றத்தாழ்வாக அவர் பார்த்தாருன்னு சொல்ல வரீங்க அதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் அங்கே இருக்கிறதே அதுதான். அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அப்படி பண்ணியிருக்காரு, சரிங்க அப்படின்னே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை கடந்து போகிற அந்த மனப்பக்குவம் இருக்குல்ல, அதுதான் வந்து நமக்கும் அவர்களுக்குமான வேறுபாடாக பார்க்குறேன். ஆனால் பாரிசாலன் அதை எப்படி கையாண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எந்த குலத்தவனாக இருந்தாலும் சரி, நான் வந்து பார்த்தீங்கன்னா பறையர் குலத்திலிருந்து வந்தவங்க தான். எங்கள் இனம் அப்படின்னா தமிழினம் மொத்தமாகவே அவர் சொல்கிறார். எங்கள் எல்லாருக்குமே இதுதான். எங்களுக்கு ஏற்றத்தாழ்வுன்னு கிடையாது. நாங்கள் அப்படி தான் சாமி கும்பிட்டோம். மதுரையில் இப்போ வந்து அந்த தர்காவில் போயிட்டு ஆடு வெட்டுறதுன்றதெல்லாம் இருக்குது பாருங்க. அது இஸ்லாமியர்களுக்கே சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் முருக வழிபாட்டில் அந்த ஆடு வெட்டுறதுன்னு இருந்திருக்குங்கிறத அவருக்கு ஒரு எடுத்துக்காட்டோடு அதை பதிவு பண்ணுறாரு. பதிவு பண்ணும்போது அதை நான் செஞ்சேன், இப்போ நான் செய்ய முடியல. யார் தடுக்கிறா? முன்னாடி கோயிலில் இருந்தது, இப்போ கோயிலில் இல்லை. அதை யார் தடுத்தா? அப்படிங்கிற அந்த கேள்விகள்லாம் வரும்போது இவருக்கு உண்மையிலே அதற்கான பதில் தெரியாமல் ஆள்லாம் கிடையாது. எல்லாருக்குமே தெரியும் என்ன ரீசன், யார் அங்கே இருக்காங்கன்னு. ஆனால் அந்த நேரத்தில் பட்டுன்னு அவர் இலகுவாக அரசு மேலே பழிய போட்டுட்டு அவர்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது, அவங்க தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சமஸ்கிருதம் ஓதிக்கொண்டு ஒருவர் இருக்கிறாரு. அவருக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லையா? ஏதாவது ஒன்று கேள்வி கேட்டால் எந்த ஐயர்களோ இல்லை பார்ப்பனர்களோ வந்து இது சண்டை செய்தார்கள் கேட்பாங்க. அவங்க என்னைக்கு நேரடியாக வந்திருக்கிறார்கள்? அதற்கான எதுவுமே நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. ஆனால் இலகுவாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே ஏன் பழிய போடுறீங்கன்ற மாதிரியான ஒரு கேள்வியை முன்வைப்பது மிகப்பெரிய முட்டாள்தனமாக எனக்கு தோணியது. ஆனால் என்ன அப்படின்னா, இந்த விவாதத்தின் முடிவில் நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரியே அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன அந்த பாயிண்ட்டும் இன்னொரு வகையாக தமிழ் தேசியம் எந்த அளவிற்கு இதை பார்த்துக்கொள்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வருகிறது. ஒவ்வொரு பாடல்களின் வரிகளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமோ இல்லை ஒரு சில கருத்துக்களையோ எடுத்து வைத்து மொத்தமாக இதுதான் அப்படின்னு ஒன்று பதிவு பண்ணுவதற்கு பார்த்தீங்களா, அதை தாண்டி அதை கேலி கிண்டல் பண்ணுவது அப்படிங்கிற மாதிரி எதனா ஒரு விஷயம் போகுது பார்த்தீங்களா. ஆனால் அந்த இடத்திலே விவாதத்தில் யார் வெற்றி பெற்றார்கள் யார் தோற்றார்கள் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளலாம். எனக்கு இருவருமே வெற்றி இருவருமே தோல்வி அப்படிங்கிறது சொல்ல தோணல. ஆனால் இந்த விவாதத்தின் மூலியமாக எனக்கு சில தெளிவுகள் கிடைத்தது. அதுக்கு வந்து இருவருக்கும் நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இப்போதும் சொல்கிறேன், பாரிசாலன் சொன்ன போல முருகன் யார் அப்படின்னு கேட்டால் தமிழர்களுக்கு முன்னோர். தமிழர்களுக்கு முன்னோர் அப்படின்னா அவர்களோட வாழ்ந்தவர் தான். அவர் யார், எப்படி வேண்டால் என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம். அதை நம்மளால் ஆராய்ச்சி பண்ணி தான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும்.